गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. தேவர்களுக்கு இந்திரனாக தேவேந்திரனாக விளக்கக்கூடிய இந்திரன் இந்த அசுரயோனியில் பிறந்த விருத்ரனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு இந்திரன் தான் தகுந்தவன்னு எல்லோரும் அமைச்சா. அப்படி இந்திரனும் அபாரமாக யுத்தம் பண்ணி அந்த விருத்ரனை சம்ஹாரம் பண்ணின உடனே அங்கே பிரம்மாதி தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் இந்திரனை கொண்டாடுறார்கள். அப்பா லோகத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியே அப்படின்னு. மேலே இதெல்லாம் ஆன உடனே இந்த அத்தியாயத்தில் பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால்கிட்ட கேள்வி கேட்குறார். இப்போது இந்திரன் விருத்ரனை சம்ஹாரம் பண்ணினா லோகத்தில் இருக்கிறவா எல்லோரும் சந்தோஷப்பட்டா, ஆனால் இந்திரன் மாத்திரம் வருத்தப்பட்டான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே, அப்படி ஏன் இப்போது ஒருத்தரை சம்ஹாரம் பண்ணினான்னா அந்த சம்ஹாரம் பண்ணினவனுக்கு தானே புகழ்ச்சி ஜாஸ்தி. அப்படின்னும் போது அவன் தானே இன்னும் கூட ஆனந்தமாக இருக்கணும். ஆனால் இந்திரன் ஆனந்தமாக இல்லை, இந்திரன் வருத்தப்பட்டான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே, இதற்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றது போல் பிரம்மனிஷ்டால்கிட்ட கேட்ட உடனே மேலே அதுக்கு பிரம்மனிஷ்டால் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த விருத்ரன் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இப்படி அசுர சரீரத்தில் நின்றுண்டு சண்டை போடணும், தேவர்களை அழிக்கணும்னு சொல்லும்போது தேவர்களெல்லாம் இந்திரன் கிட்ட தான் நீ தான் இவனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்ட்டா. தேவர்கள் எல்லோரும் மகர்ஷிகள்லாம், ஏன்னா நீ தான் அந்த விஸ்வரூபனை சம்ஹாரம் பண்ணின, அந்த காரணத்தினால தான் தொஷ்டா யாகத்தில் விருத்ரன் வந்திருக்கான், இந்த பொறுப்பு உனக்கு தான் சேர்ந்தது அப்படின்றது போல் இந்திரன்ட்ட சொல்கிறான். உடனே இந்திரன் சொல்கிறானா, நான் விருத்ரனை சம்ஹாரம் பண்ண மாட்டேன். ஏன்பா சம்ஹாரம் பண்ண மாட்டேன்னா, இப்போ தான் அந்த விஸ்வரூபனை சம்ஹாரம் பண்ணி அதனால் வந்தக்கூடிய அந்த பிரம்மஹத்திய தோஷங்கள்லாம் இப்போ தான் நீக்கிண்டேன். ஒரு வருஷம் நானும் கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த பிரம்மஹத்தியை 4 பேருக்கு பிரித்து கொடுத்து இப்போ தான் நான் சரியாக இருக்கேன். திரும்பி இந்த துவஷ்டா புத்திரனாக தான் இந்த விருத்ரன் வரப்போகிறான். இவனும் அவன் குணங்கள் வேணால் அசுர குணத்தோடு இருந்தாலும் அவன் பிராமண குலத்தில் பிறந்ததுனால இந்த பிராமண குலத்தில் பிறந்த அந்த விருத்ரனை சம்ஹாரம் பண்ணினேன்னா திரும்பவும் அந்த பிரம்மஹத்தி என்னை துரத்த ஆரம்பிச்சிடும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. உடனே அங்கே இருக்கிற மகரிஷிகள்லாம் வந்தால், நீ ஏன் பிரம்மஹத்தியை பற்றி கவலைப்படுற, நீ ஒரு ராஜா தானே, நீ இந்த விருத்ரனை சம்ஹாரம் பண்ணு, உன்னை நான் பூலோகத்தில் கழிச்சுன்னு போகிறேன். ஒரு ராஜா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினான்னா அன்னி க்ஷணபரியந்தம் பண்ணின பாபங்கள் முழுக்க அஸ்வமேதத்தினால அழியிறது, உன்னை அழிச்சுன்னு போய் நாங்கள் பண்ணி வைக்கிறோம், அதனால் நீ கவலைப்படாத, இந்த பிரம்மஹத்தியை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு மேலே அந்த ரிஷிகள்லாம் அபயம் கொடுத்தா. அதுக்கும் மேலே அந்த ரிஷிகள் சொல்கிறாராம், அப்பா நீ நாம சங்கீர்த்தனம்னு இருக்கே, அது தெரியுமா, இந்த நாம சங்கீர்த்தனத்தினால எல்லா பாபமும் போகிறதுப்பா அப்படின்னு இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையை இங்கே திரும்பவும் ரிஷிகள் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணுறா. இந்த நாம சங்கீர்த்தனத்தினால பிரம்மஹத்தி, அடுத்தது மாத்ருஹத்தி, அடுத்தது பித்ருஹத்தி, ஆச்சாரியஹத்தி, கோஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய பெரிய பாபங்கள் கூட ஆஹா பண்ணிட்டமே அப்படின்னு பశ్చాத்தாபத்தோடு நீ நாமசங்கீர்த்தனம் பண்ணினேன்னா இந்த பாபங்கள் போயிடும் அப்படின்னு ரிஷிவாக்கியம் போல பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரித்திரத்தில் இந்த ரிஷிகள் சொன்னத பிரமாணத்தில் தான் ஹரதத்த சிவாச்சாரியால் அவருடைய சரித்திரத்தில் ஒரு கதை நடக்கிறது. அது என்ன கதைன்னா, ஒரு திருடன், அவன் ராத்திரி வேலையில் யாருக்கும் தெரியாமல் திருடுறது தான் அவனுடைய வேலை. இப்படி எல்லா இடத்துலையும் திருடின்னு இருக்கான். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி ராத்திரி திருடுறதுக்காக போனான். கொல்லை பக்கமாக வந்தால் அந்த செவுரில் ஏறினான். அந்த செவுத்துக்கு பக்கத்தில் ஒரு வெக்கப்போர் இருக்குது. இங்கே பசுமாடு கட்டியிருக்கிறதையும் பார்த்தான். இங்கே கண்ணுக்குட்டி இப்படி சுற்றின்னு இருக்கு, அதையும் பார்த்தான். இவன் என்ன பண்ணினான்னா, தான் குதிக்கும்போது கீழே அடிப்படுன்றதுனால அந்த வெக்கப்போர் மேலே குதித்தான். அந்த வெக்கப்போர் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிட்டான். அது ஸ்ட்ராங்காகலாம் அப்படியே சட 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 சடன்னு முழுக்க அது அப்படியே கீழே சாஞ்சிருது அந்த வெக்கப்போர். அந்த வெக்கப்போரோடு சேர்ந்துட்டு அத்தனை வெக்கலும் சேர்ந்துட்டு எங்கே கண்ணுக்குட்டி துள்ளின்னு இருக்கோ அந்த கண்ணுக்குட்டிக்கு மேலே விழுந்தது எல்லாமே. விழுந்த உடனே சட சட சடன்னு சத்தம். அவன் பார்த்தா இங்கே தான் நம்மளுக்கு இந்த சமயத்தில் மாட்டினோன்னா நம்மளை அடித்து துவம்சம் பண்ணிடுவான்னு அங்கேருந்து அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருது இந்த கண்ணுக்குட்டி உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இப்படியும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கண்ணுக்குட்டி மரிச்சிருதுன்னு தெரிஞ்சிருது. அப்புறம் அவன் மனசுனால ரொம்ப வருத்தப்பட்டான். இதுக்கு மேலே நம்ம திருடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி அந்த கிராமத்துக்காரால்கிட்ட போய் இந்த பாவத்தை நான் தான் பண்ணினேன், எனக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். கோஹத்தி பண்ணின பாபி, போராதுக்கு நீ திருடன் எங்கள் கிட்டேயே வராத, உங்ககிட்ட பேசினாலே எங்களுக்கும் பாவம் அப்படின்னு யாருமே வழி சொல்லலை.
மேலே இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு தான் நான் குடும்பத்தையே பார்ப்பேன்னு கிராமமாக சுற்றின்னு இருக்கான், யாராவது வழி சொல்லுவாளான்னு. அது எப்படி தஞ்சாவூர் ஜில்லாவில் சுற்றிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் சொன்னார், அப்பா கம்சபுரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, கஞ்சனூர்னு பேர், அங்கே ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒரு மகான் இருக்கான், அவரை போய் பாரு, அவர் உனக்கு நல்ல சத்கதியை சொல்லுவார், பிராயச்சித்தத்தை சொல்லுவார், அவர் சொல்கிறத செய் போதும் அப்படின்ன உடனே அந்த கஞ்சனூருக்கு வந்தான். இந்த கஞ்சனூர்னுடைய பெருமை என்ன அப்படின்னா, பொதுவாக நதி எப்படி பிரவாகம் போகிறதோ அந்த பிரவாகத்தை நோக்கி தான் ஸ்நானம் பண்ணணும். அது திக்கு அப்போ விஷயம் கிடையாது. ஒரு காலம் அது தெற்க நோக்கி போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் தெற்க பார்த்து தான் ஸ்நானம் பண்ணணும். அந்த சமயத்தில் திக்கு முக்கியம் கிடையாது. அப்பேற்பட்ட காவேரி என்னன்னா அங்கே உத்தரவாகினியாக சஞ்சாரம் பண்ணுறான். அப்படியே வடக்கு பக்கமாக காவேரி சஞ்சாரம் பண்ணுறதுனால அங்கே போய் ஸ்நானம் பண்ணினா, கஞ்சனூரில் போய் ஸ்நானம் பண்ணினா அனந்த பலன், சாதாரண காவேரியை விட நிறையா ஸ்நானம் பண்ணின பலன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அந்த பக்கம் போனால் அந்த இடத்துல அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணாமல் வரமாட்டா. அது மகா புண்ணியமாக சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட புண்ணியக்ஷேத்திரம் அந்த கம்சபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கஞ்சனூர். அதில் ஹரதத்த சிவாச்சாரியார் இவர் யாருன்னா பரம வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து சிவோத்கர்ஷம் சொன்ன மகான், சிவபக்தி பண்ணின மகான். அவர் எங்கே இருக்காருன்னு இப்படி தேடின வந்தோடனே அவருடைய ஆகம் எதுன்னா, அவர் பரம ஏழையானவர். அங்கங்கே காமிச்சிட்டு, எப்பா இதான் இந்த அக்ரஹாரம், இந்த அக்ரஹாரத்தில் இந்த சின்ன வீடாக இருக்குது, இதுதான் இவரோடது அப்படின்ன உடனே அவளோட இவர் என்ன பண்ணார்னா, அவர் போய் பார்க்கணும் அப்படின்னு விசாரிச்சுன்னே வந்தார். அவனுக்கு ஒரே யோஜனை, இவர் ஏதாவது எப்படி சொல்ல போகிறாரு என்னன்னு தெரியலேன்னு இப்படி யோசிச்சுனே வந்தான். இந்த அக்ரஹார வீடு நிலையெல்லாம் ரொம்ப சின்னதாக தானே இருக்கும். அப்படி உள்ளே நுழையும் போது பார்த்தா அப்படி நிலம் முடிஞ்சிருத்துன்னு நினச்சின்னு தலையை தூக்கினா அவன் தலை அந்த நிலையில் இடித்த உடனே என்ன பண்ணால், அந்த ஹரதத்த சிவாச்சாரியாருடைய கிரகத்தினுடைய மகாத்தியம் அவன் வாக்கில் சிவசிவான்னு வருது. இடிச்சின உடனே சிவசிவா அப்படின்னா உடனே இவர் என்ன பண்ணார்னா, நேராக வெளில வந்தார். யாரோ ஒரு சிவபக்தன் வந்திருக்கார், சிவனடியான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை பேசவே விடலை. நேராக உள்ள அழிச்சுன்னு வந்தார். சுவாமி நான் ஏதோ விஷயம் சொல்லணும்னா பேசாமல் இருன்ட்டார். முதல்ல எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டார். வந்து அந்த அவனுக்குன்னு ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சு அவனுக்கு பாத பிரக்ஷானெல்லாம் பண்ணி தான் அதை புரோக்ஷணம் பண்ணிட்டு அங்கே ஆற்றுல இருக்கிறவா அவருடைய மாதா எல்லாருக்கும் புரோக்ஷணம் பண்ணி இப்படிலாம் பண்ணோடனே அவனுக்கு கூச்சமாக உட்காண்டிருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரியல. இத்தனையும் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்து வச்சுட்டு எதுக்கு வந்திருக்கு, என்ன வேணும், என்ன விஷயம்னு கேட்ட உடனே அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த திருடன். நானே ஒரு மகாபாபம் பண்ணி கோஹத்தி பண்ணி பிராயச்சித்தம் தேடின்னு ஊராக சுற்றின்னு இருக்கேன். நீர் போய் என் திருவடி என்னுடைய காலை அலம்பி அதை புரோக்ஷணம் பண்ணின்னு இருக்கீரே, இது எனக்கு தகுமா? இதெல்லாம் நானே ஒரு மகாபாபி, எனக்கு ஏதாவது வழி சொல்லுவேலான்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே நீ என்ன பாபம் பண்ணின அப்படின்னு அப்போ தான் ஹரதத்த சிவாச்சாரியார் கேட்குறார். கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, கண்ணுக்குட்டி என்னால் காலமாயிடுத்து, அது தீர்மானமாக தெரியும் அப்படின்ன உடனே காலமாயிடுத்து நீ பாபம் பண்ணுன்னு சொன்னியே, இப்போ நீ பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணியே அது உனக்கு தெரியுமா அப்படின்னா. நான் பிராயச்சித்தம் பண்ணினேன், நான் பிராயச்சித்தத்துக்காக எல்லா ஊர்லேயும் தேடின்னு இருக்கேன்னா. இல்லை நீ பிராயச்சித்தம் பண்ணினேன், என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்ட உடனே உள்ளே வரும்போது சிவசிவான்னு 2 நாமம் சொன்னியே, அது போராதாடா, உனக்கு என்ன தெரியும்? நாம்னோஸ்தி யாவதீ சக்தி பாப நிர்ஹரணே ஹரேஹே தாவத் கர்த்தும் நசக்னோதி பாதகம் பாதகீ ஜனஹான்னு ஒருத்தன் சங்கல்பம் பண்ணிண்டு உக்காந்துண்டு ஜென்மா முழுக்க பாபம் பண்ணணும் அப்படின்னு பாபம் பண்ணினா கூட அவனால் இந்த ஒரு நாமத்தை போக்கக்கூடிய பாபத்தை பண்ண முடியாதான். ஜென்மா முழுக்க சங்கல்பம் பண்ணிட்டு பாபத்தை பண்ணினா கூட ஒரு நாமம் போக்கக்கூடிய பாபத்தை பண்ண முடியாது அப்படின்னு நாம மகாத்மியத்தினுடைய ஸ்லோகம். இதெல்லாத்தையும் வச்சுட்டு நீ சிவசிவான்னு சொன்னியேப்பா, இதுதான் அதுக்கு பிராயச்சித்தம், போயிட்டு வா, யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காத, சிவநாம ஸ்மரணம் பண்ணிட்டு அப்படியே இரு, மேலே உன்னுடைய தர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி அமிச்சார்ன்றது ஹரதத்த சிவாச்சாரியனுடைய கதை. இந்த ஹரதத்த சிவாச்சாரியார் இந்த பாகவதம் இந்த ஸ்லோகங்களுடைய பிரமாணத்தை வச்சுன்னா அந்த திருடனுக்கு பிராயச்சித்தம் சொன்னாருன்னு தோன்றது. அப்படி இந்த மகான்கள்லாம் இந்திரனுக்கு சொல்கிறான் இந்த பிராயச்சித்தத்தை. அதனால் நாம சங்கீர்த்தனத்தினால எல்லாத்தையும் போகுண்டா, மேலே நீ விருத்திரனை தான் சம்ஹாரம் பண்ணுற, நீ வேணும்ட்டே பண்ணிவிட்டு நாமம் இருக்குன்னு நீ பண்ணினா பாபம் பண்ணினா நாமம் காப்பாற்றாது அப்படின்னு போதேந்திரால் சொல்லிட்டார். நீ பண்ணின பாபத்தை பிராயச்சித்தத்தோட பகவன் நாமம் சொல்லு, அப்போ தான் பாபத்தை போக்கும். நாமம் இருக்குன்னு நீ பாபத்தை பண்ணினா அந்த நாமம் உன்னை காப்பாற்றாது அப்படின்ட்ட. 2 விதமாகவும் இருக்குது இதில். அதனால் நீ மேலே விருத்திரனை தான் சம்ஹாரம் பண்ண போகிற, அவனும் அசுரன்,
அதனால அவன்கிட்டேருந்து வரக்கூடிய பிரம்மஹத்தி தோஷமோ இதுவோ உன்கிட்ட வந்தால் கூட அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு எங்கள்கிட்ட 1000 வழி இருக்குது, நீ தான் வந்து இந்த விருத்திரனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு அந்த பிரம்ம ரிஷிகள்லாம் ஆக்ஞாபிக்கிறான் இந்திரன் கிட்ட. ரிஷிகள் சொன்னதுனால அந்த விருத்திரனை சம்ஹாரமும் ஆகிடுது, விருத்திரனை சம்ஹாரம் பண்ணியாச்சு. இப்போ தான் சௌக்கியமாக இருப்பா ரிஷிகள் பார்த்துப்பா அப்படின்னு சமயத்தில் அந்த விருத்திரனை சம்ஹாரம் பண்ணின அடுத்த க்ஷணம் என்னாச்சுன்னா பிரம்மஹத்தி துரத்த ஆரம்பிச்சிருது. இதில் பிரம்மஹத்தி எப்படி துரத்துறதுன்னா ஒரு ஸ்திரீ ரூபத்திலேயே துரத்துறதான். ஒரு ஸ்திரீ ரூபமாக வருது, அப்படியே உடம்பு முழுக்க கண்ணங்கரின்னு அது ஒரு மாதிரி சர்மமாக இருக்குது. அது உடம்பு முழுக்க சர்மத்தை இந்த பிச்சு இருப்பது போல் இருக்குது. ரொம்ப கண்ணங்கரின்னு ஒரு சரீரம், கண்ணெல்லாம் செவந்து போய் செம்பட்ட முடியோட இப்படி உடம்பு முழுக்க ஒரு வஸ்திரம் தரிச்சுன்னு அந்த வஸ்திரத்தில் முழுக்க இரத்த கரையாக இருக்கான். அந்த வஸ்திரம் முழுக்க அது பார்க்கறதுக்கு அந்த பிரம்மஹத்தி ஒரு கிழவி போல் இருக்குது. ஆனால் இந்த இந்திரன் எங்கே போனாலும் பின்னாடி இந்திரனுடைய வேகத்துக்கே வருது அந்த பிரம்மஹத்தி. அப்படி கிட்டக்க வர வர போகிறதுக்கு ஒரு துர்நாற்றம் வேறு அடிக்கிறதா. இவ கூட மாட்டின்றான்னா அவ்வளோதான் அப்படின்னு இந்திரன் ஓடுறானா, அங்கேருந்து இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான், எங்கே போனாலும் இந்திரன் போகிற வேகத்துக்கு அந்த பிரம்மஹத்தி ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிற பிரம்மஹத்தி துரத்த ஆரம்பிக்கிறான். உடனே என்ன பண்ணுனா, இதெல்லாம் சரி வராதுன்னு இந்த பூலோகத்தில் ஈசான்ய திக்கில் நாராயண சரஸ்ஸு அப்படின்ற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் போய் அது மகாலட்சுமியினுடைய குளம்னு தெரிஞ்சுட்டான். இதுக்குள்ளே போனால் மகாலட்சுமியினுடைய பிரபாவத்தினால இந்த பிரம்மஹத்தி நம்ம எதுவும் பண்ண மாட்டான்னு அந்த குளத்துக்குள்ளே போனால் அங்கே பிரம்மாண்டமான ஒரு தாமரையாம். அந்த பிரம்மாண்டமான ஒரு தாமரை, அந்த தாமரை, அந்த குளமே ரொம்ப பெருசு, அதில் பிரம்மாண்டமான ஒரு தாமரை. அந்த தாமரைக்கு கீழே தண்டு இருக்குமோனோ, அந்த தண்டில் நூல் மாதிரி இருக்கும், அதுக்கு தாத்துன்னு பேர். அந்த நூலோட நூலாக சேர்ந்துட்டு அதோட ஐக்கியமாகி உள்ளே ஒளிஞ்சுட்டானா இந்த பிரம்மஹத்திக்கு பயந்துண்டு இப்படி உள்ளே இருக்கான். அது ஜலத்துக்கு நடுப்புற இருக்கிற அந்த தாமரை அந்த தண்டில் ஒளிஞ்சின்னு இருக்கான். எவ்வளோ நாள்லாம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம் அதில் அந்த பிரம்மஹத்திக்கு பயந்துண்டு ஒளிஞ்சின்னு இருக்கான். இங்கே என்னென்னா, இந்த இந்திராய ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹான்னு எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடிய யாக யஜ்யங்கள் கொடுத்த ஹவிர்பாகம் இவைகளெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்திரன் எங்கே இருக்கானே தெரியல. இப்போ ஒரு லெட்டர் எழுதி போடுறோன்னா அதில் இன்னார் பேர் அட்ரஸ்ஸு எல்லாம் போட்டு அது போஸ்ட் பாக்ஸில் போட்டால் தானே வாத்துக்கு போகும். அதுக்குள்ளே எல்லா பண்டமும் இருக்குது. மேலே வந்து அந்த கவர் மேலே அட்ரஸ் எழுதலைன்னா அது அப்படியே சுற்றின்னு தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. அது எங்கே போகாமல் அது எங்கே போட்டேலோ அங்கேருந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அங்கேயே சுற்றின்னு இருக்குமோனோ. அந்த மாதிரி இந்திரன் எங்கே இருக்கான்னு தெரியாதனால அத்தனை ஹவிர்பாகங்களும் இந்திரனுக்கு போராததுக்கு ஜலத்துக்கு நடுப்புற வேற இருக்கிறதுனால அக்னி பகவானால் ஹவிர்பாகத்தை கொண்டு இந்திரனுக்கு கொடுக்க முடியல. இப்படிலாம் இருக்கிறதுனால 1000 வருஷம் ஆகாரமும் இல்லாமல் ஹவிர்பாகமும் இல்லாமல் அந்த நாராயண சரஸில் இருக்கக்கூடிய அந்த தாமரப்பூவனுடைய தண்டில் ஒளிஞ்சிட்டு இப்படி கஷ்டப்பட்டுருக்கான் இந்திரன். இப்படி இந்திரன் இங்கே இல்லை அப்படின்னு உடனே நகுஷன்னு ஒருத்தன், அவனும் நல்லவனாக தான் இருந்தான். நல்லவனாக இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவன், தேஜஸோடு இருந்தவன், தர்மாத்மா, தர்மம் அறிந்தவன். உடனே என்ன பண்ணார்னா, கொஞ்ச நாளைக்கு இந்திரன் வர பரியந்தம் இவன் தேவேந்திரனாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் இந்திர பதவியில் உட்காத்தி வச்சா. 1000 வருஷமோ இன்னும் இப்படி 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் ஆறுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அவனுக்கு என்னென்னா, இந்த பதவியில் வந்த திமிரில் அந்த இந்திரனுடைய சீட்டுக்கே இப்படி ஆகிடும் போல இருக்குது. அதில் உட்காந்ததுனால என்ன எடுத்தோன்னா, அவன் அதர்மமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான், அசுரனாமாக ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி சுற்ற ஆரம்பிச்சிட்டான். உடனே இந்திரனுடைய சம்சாரம் சச்சி மாதா பார்த்தா, அந்த சச்சி தேவி வந்தா, இவன்லாம் இருந்தான்னா சொர்க்கமே உட்படா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாம்பா போக கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தான் அந்த நகுஷனுக்கு. அவன் அவளுடைய பதிவிரத்தையினுடைய சாபம், அவன் பாம்பாக மாறினான். இங்கே இந்திரன் இன்னும் கூட அதனுடைய தாமரப்பூனுடைய தண்டில் கஷ்டப்பட்டுருக்கான் 1000 வருஷமாக. இவ்வாறு உள்ள கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு குரல் கேட்குறது. என்ன அப்படின்னா, இந்திரா வெளியில் வா, என் கோப்பெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குறது. அது யாருன்னா, தனக்கு நன்கு அறிந்த ப்ரகஸ்பதியினுடைய குரல். ஏத்தன் மத்தியில் பகவான் என்ன பண்ணார்னா, ப்ரகஸ்பதி கிட்ட போய், சுவாமின்னு நீர் கோபிச்சின்னு போனதுனால தான் இத்தனை அனர்த்தமும், அதனால் இங்கே கோபத்தை கம்மி பண்ணிக்கோங்கோ, மேலே இந்திரன் வெளில வரவைங்கோ, 1000 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கான், அவன் பண்ணின பாபத்துக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டான், பரவாயில்ல அவனை வெளில வரட்டும் அப்படின்றது போல் ப்ரகஸ்பதிகிட்ட பகவான் சொன்ன உடனே ப்ரகஸ்பதி வந்து இந்திரனை கூப்பிட்றான். பயந்துட்டே உள்ளே இருந்த இந்திரனுக்கு ப்ரகஸ்பதி கூப்பிட்றாருன்னு தெரிஞ்ச உடனே தான் நம்பிக்கையே வந்தது வெளில வரணும்னு. ப்ரகஸ்பதி வந்தால் எப்பேற்பட்ட விஷயத்துலேருந்தும் காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம். உடனே ப்ரகஸ்பதி கூப்பிட்றாரு தான் உள்ளேருந்து வெளில வந்தான். உடனே வந்து ப்ரகஸ்பதிக்கு நமஸ்காரம் பண்ண உடனே
அப்பா போதும், நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும், மேலே வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரகஸ்பதி இந்திரனை அழிச்சுன்னு வந்து அத்தனை பிரம்ம ரிஷிகளையும் சேர்ந்துட்டு சொன்னது போல, இந்த பாபம் எப்படி இருந்தாலும் இந்த நாராயண சரஸ்வனுடைய பிரபாவத்தினால தான் பிரம்மஹத்தி வரல, திருப்பி பிரம்மஹத்தி வந்தால் வரும், இது பகவானுடைய நியமனம், அதனால் அந்த பிரம்மஹத்தியை போக்கிக்கிறதுக்கு உள்ள காரியத்தை நம்ம பண்ணணும்னு அத்தனை பேரையும் அழிச்சுட்டு பூலோகத்துக்கு இந்திரனை வச்சுட்டு அற்புதமான ஒரு அஸ்வமேத யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறார். இந்த அசடு இந்திரன் அதை துரத்த ஆரம்பித்த உடனே இந்த பிரம்ம ரிஷிகள்கிட்ட போய் துரத்த ஆரம்பிச்சிட்டு, நீங்கள் தான் அஸ்வமேதம் பண்ணி வச்சு சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தேலே, இதுலேருந்து காப்பாற்றணும்னு சரணாகதி பண்ணியிருந்தான்னா காப்பாற்றிருப்பாப்புல இருக்குது. இது ஏன் இப்படி நடந்ததுன்னா எல்லாம் பகவத் சங்கல்பம் போல இருக்கு. பண்ணின தப்பத்துக்கு கஷ்டப்படணுன்றதுனால இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டு இப்போ ப்ரகஸ்பதி அழிச்சின்னு போய் அற்புதமான ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ணி வைக்கிறார். அவர் அஸ்வமேத யாகம் பண்ணி வைக்கிறார், அந்த சங்கல்பம் நடந்துகிட்டே இருக்குது. அது அப்பப்போ அந்த பிரம்மஹத்தி இந்திரனை பிடிக்கிறதுக்காக அவர் தான். ஆனால் இந்த யஜ்ஞசாலைக்குள்ளே வர முடியல. அந்த யஜ்ஞசாலை கிட்ட வரும்போது அப்பப்போ அப்படி போயிட்டு வருது. இந்த யாகம் நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா, அந்த பிரம்மஹத்தியினுடைய சரீரமானது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. சாட்சாத் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் சூரிய நாராயணனாக இருக்கக்கூடிய பிரபுவனுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த யாகமானது பரிபூர்ணமாக முடிஞ்சு அந்த பிரம்மஹத்தியும் அதனுடைய சரீரத்தை நீங்கி அது எங்கே போனதுன்னே தெரில. இந்திரனும் பிரம்மஹத்தி தோஷத்திலேருந்து விடுபெற்றான் அப்படின்றது இந்த அஸ்வமேத யாகத்தினுடைய மகிமை. இப்பேற்பட்ட இந்த விருத்ராசுர வதம், இந்த சரித்திரம், அப்புறம் அந்த பிரம்மஹத்தி இந்திரனை துரத்தி பிரம்மஹத்தினால் இந்திரன் கஷ்டப்பட்டது, புனஷ்ச யாகம் பண்ணி அந்த இந்திரனை பவித்திரமாக ஆக்கினது, இந்த கதைகள்லாம் யார் கேட்குறாளோ அவளுக்கு பலஸ்ருதியாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன்யம், பணம் நிறையா கிடைக்கும், யசஸ்ஸு கீர்த்தி கிடைக்கும், ஆயுஷ் கிடைக்கும், அதே மாதிரி நிறைய லௌகீகமான விஷயங்கள், சத்ருஜயம், இவைகளெல்லாம் இந்த லௌகீகமாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை சாதனைகளும் இந்த சரித்திரங்கள்லாம் யார் சேவிக்கிறாளோ அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி பரமபாகியமான சரித்திரம் அப்படின்னு சுகாச்சாரியால் இந்த விருத்ராசுர வத கதையும் இந்த இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்திலே நீங்கின கதையும் படிக்கிறவாளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத்ரயோதசோऽध्यायः ஸ்ரீசுக உவாச वृत्रेहते त्रयो लोकाः विनाशक्रेण भूरिदा सपालाह्यभवन् सद्यः विज्वरा निर्वृतेन्द्रियाः देवर्षि पितृभूतानि दैत्यादेवानुगाः स्वयं प्रतिजग्मुः स्वधिष्ण्यानि ब्रह्मेश इन्द्रादयस्ततः राजोवाच इन्द्रस्य अनिर्वृतेः हेतुं श्रोतुमिच्छामि भूमुने येनासन् सुखिनो देवाः हरेर्दुःखं कुतो भवत्. श्रीशुक उवाच वृत्रविक्रमसंविघ्नाः सर्वे देवाः सहर्षिभिः तद्वधाय अर्थयन्निन्द्रं नैच्छद्भीतो बृहद्वधात्. इन्द्रोवाच स्त्रीभूजलद्रुमैः येनः विश्वरूपवधोद्भवं विभक्तम् अनुगृह्णद्भिः वृत्रहत्यां क्व मार्ज्म्यहम्. श्रीशुक उवाच ऋषयः तदुपाकर्ण्य महेन्द्रम् इदमब्रुवन् याजयिष्याम भद्रं ते हयमेधेन मास्मभैः. हयमेधेन पुरुषं परम् आत्मानमीश्वरं दृष्ट्वा नारायणं देवं मोक्ष्यसेऽपि जगद्वधात्. ब्रह्मः पितरः गोघ्नः
मातृः आचार्यः गवान् श्वादः पुल्कसको वापि शुद्धेरन् यस्य कीर्तनात् तमश्वमेधेन महामखेन श्रद्धान्वितो अस्माभिरनुष्ठितेन हत्वापि स ब्रह्म चराचरं त्वं न लिप्यसे किं खलनिग्रहेण। श्रीशुक उवाच एवं संचोदितो विप्रैः मरुत्वान् अघनद्रिपुं ब्रह्महत्या हते तस्मिन् आससाद वृषाकपिं तयेन्द्रः स्मासहत् तापं निर्वृतिः नामुमाविशत् ह्रीमन्तं वाच्यतां प्राप्तं सुखयन्त्यपि नो गुणाः तां ददर्श अनुधावन्तीं चाण्डालीमिव रूपिणीं जरया वेपमानाङ्गीं यक्ष्मग्रस्ताम् असृक्पटां विकीर्य पलितान् केशान् तिष्ठतिष्ठेति भाषिणीं मीनगन्ध्य सुगन्धेन कुर्वतीं मार्गदूषणं न भोगतो दिशः सर्वाः सहस्राक्षः विशाम्पते प्रागुदीचीं दिशं तूर्णं प्रविष्टो नृपमानसं स आवसत् पुष्करनालतन्तून् अलब्धभोगो यदिहाग्निदूतः वर्षाणि साहस्रम् अलक्षितोऽन्तः सचिन्तयन् ब्रह्मवधात् विमोक्षम् तावत्त्रिणाकं नहुषश्शास विद्यातपो योगबलानुभावः ससम्पदैश्वर्य मदान्धबुद्धिः नीतस्थिरश्चां गतिमिन्द्रपत्न्या ततो गतो ब्रह्मगिरोपहूत ऋतंभरध्यान निवारिताघः पापस्तु दिग्देवतया हतौ जान् तं नाभ्यभूत् अवितं विष्णुपत्न्या तं च ब्रह्मर्षयो भेत्य हयमेधेन भारत यथावत् दीक्षयां चक्रुः पुरुषाराधनेन अथेज्यमाने पुरुषे सर्वदेवमयात्मनि अश्वमेधे महेन्द्रेण वितते ब्रह्मवादिभिः स वै त्वाष्ट्रवधो भूयान् अपि पापचयो नृपा नीतस्तेनैव शून्याय निहार इव भानुना सवाजिमेधेन यथोदितेन वितायमानेन मरीचिमिश्रैः इष्ट्वाधियज्ञं पुरुषं पुराणम् इन्द्रो महानास विधूतपापः इदं महाख्यानम् अशेषपाप्मणां प्रक्षालनं
तीर्थपदानुकीर्तनं भक्त्युच्छ्रयं भक्तजनानुवर्णनं महेन्द्रमोक्षं विजयं मरुत्वतः पठेयुराख्यानमिदं सदा बुधाः शृण्वन्त्यथो पर्वणि पर्वणीन्द्रियं धन्यं यशस्यं निखिलाघमोचनं रिपुञ्जयं स्वस्त्ययनं तथायुषम्। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे इन्द्रविजयो नाम त्रयोदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।